இருக்காது. இப்ப பாம்பு இல்ல, இருக்கிறானே. இல்லா பொருளோ இடிப்பதில்லை. இருக்கும் இறைவன் மறைவதில்லை. பாட்டு நல்லா சரியா சொல்லுங்க சஜா. இல்லா பொருளோ இருப்பதில்லை, இல்லா பொருளோ இறைவன் மறைவதில்லை. இல்லா பொருளோ இடிப்பதில்லை, இருக்கும் இறைவன் மறைவதில்லை. இடிக்கும் இறைவன் மறைவதில்லை. அப்படின்னா இன்னைக்கு இடிக்கிறது இறைவன் தான் என்று சொல்றாங்க. அப்படின்னா அந்த இருக்கிற அந்த இறைவன் மறைவாக இல்லை. இல்ல, அதுதான் சொல்றாங்க. அப்ப மறைவாக இல்லை என்றால் இறைவன் வெளிப்படையாத்தான் இருக்கான். நாங்கள் மறைவாக இல்லை என்று சொல்லி குர்ஆன் வேதவசனம் சொல்ற விஷயம் தான். அப்ப அதுக்கு இன்னொரு பாட்டிக்கு மறைக்கும் பொருள் ஏதும் இல்லை அப்பா, உன் மறுச்சியே மறைக்கும் திரையா. மறைக்கும் பொருள் ஏதும் இல்லை அப்பா, உன் மறுச்சியே மறைக்கும் திரையா. அப்படி என்ன அந்த இல்லா பொருள் எது? அந்த இருக்கிறதாக நாங்க நம்பி பாக்குறது, அதுதான் மறுச்சி. அதுதான் மறுச்சியோ. மறுச்சியாலதான் அத மறைக்கிற பொருள் ஒன்று இருக்கின்றன்னு செய்யறோம். அந்த மறுச்சி தான் இருக்கு. மறைக்கிற பொருளாக மறுச்சி ஒன்று இருக்கு. வர அது பொருள் இல்லை. பொருள் இல்லை, அதான் இல்லா பொருள் சொல்றா. இல்லா பொருள் தானே சஜா. இப்ப பாம்பல்ல உங்களுக்கு தெரிஞ்சது உள்ள பொருளா இல்லாத பொருளா? இல்லாத பொருள் தெரிஞ்சது மட்டும்தான். அப்படின்னா தெரிஞ்சிச்சு, சரியா? தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கண்டீங்க, ஆனா அந்த கண்ட இடத்தை இடிக்க அந்த பொருள் இல்ல. நான் நினைச்சு அந்த கண்டது இல்லை. அதான் நீங்க கண்டது மட்டும்தானே. நீங்க கண்ட இடத்தை இருந்து இடிக்கா அந்த இடத்துல நான் நினைச்சது இல்ல, கண்டது உண்மையில. இதுக்கு ஒரு நுட்பத்தை தான். இப்ப கண்ட இடத்துல இடிக்கா பாம்பு இல்ல, அப்ப பாம்பும் கூட காணுதல் தான் தெரிஞ்சு வருதா? பாம்பு கண்டது இல்ல சரி, அது தரல. இன்னும் கொஞ்சம் ஆழமா போங்க. சரி, கண்ட இடத்துல பாம்பு இருந்துச்சா? இல்ல. அதைத்தான் சொல்றேன். அப்ப நீங்க உங்களோட காணுதல்ல தான் பாம்பு தெரிஞ்சு. அப்ப உங்களோட காணுதல் தெளிவான காணுதலா, மறுச்சியோட உள்ள காணுதலா? மறுச்சியோட உள்ள காணுதல். அப்ப அந்த மறுச்சியோட காண்றதால பாம்பு ஒன்று தெரிஞ்சிருக்கு. பாம்பு ஒன்று தெரியுது. அந்த இடத்தை பாம்பு தெரியுற அந்த இடத்தை பாம்பு இல்லை. பாம்பு இல்ல. ஐனுக்கு என்ன நடக்கு? ஐனுக்கு என்ன இருக்கு? கயிறு இருக்கு. இப்ப கயிறு பாம்பா தெரிஞ்சா உங்களுக்கு? இல்ல, கயிறு கண்ட பாம்பு காண மாட்டேனே. இல்ல செஞ்சா கயிறு பாம்பா தெரிஞ்சா கேள்வி வழங்குதா? இல்ல கயிறு கிடக்குற மாதிரி கிடக்க பாம்பண்டு ஒன்று தெரிஞ்சா? கயிறு பாம்பா தெரிகிற செஞ்சா கயிறு பாம்பா மாறி இருக்கும். மாறி பாம்பா தெரிஞ்சிருக்கும். அப்ப கயிறு பாம்பா தெரிஞ்சிச்சு என்ற அர்த்தம். கயிறு கிடக்குற மாதிரி கிடக்கா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பாம்பு தெரிஞ்சிருக்கண்டா, அங்க அந்த இடத்திலையும் பிரச்சனை இல்லை, அந்த கிடக்குற கயிறுலையும் பிரச்சனை இல்லை. உங்களோட கண்ட நிலை நீங்க கண்டீங்கல, அந்த பார்வை காணுதல், அதுல தெளிவா பார்க்கல. நீங்க ஏதோ ஒரு மயக்கத்தில, ஒரு அறியாமையில, ஒரு மறுச்சியில, ஒரு மருண்ட புத்தியில, ஒரு மாய்கைன்னு செஞ்சிருக்கிறீங்க. இதுதான் மாய்கை. வழக்க அடிப்படையில பார்த்தேன்னு சொல்லலாமா? அதுக்கு எல்லாம் இல்லை. இப்ப நான் சொன்னதுதான் சரி. இப்ப நீங்க அதை இன்னும் கொஞ்சம் வேற பக்கம் போறீங்க. இப்ப நீங்க உங்களோட காணுதலில ஏற்பட்ட மறுச்சி நீங்க தெளிவா பார்த்துருந்தீங்க வேண்டா, இல்லாட்டி ஒரு நல்ல வெளிச்சத்துல பார்த்து நிதானமா பார்த்திருந்தா இன்னைக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? அப்ப இன்னைக்கு உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன ஒரு தவறுதல், இல்லாட்டி ஏதோ ஒரு மறதி, இல்லாட்டி ஏதோ ஒரு இருள், ஏதோ ஒரு அறியாமை, ஏதோ ஒரு மறுச்சி தான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கு? காட்டிருக்கு. அதுதான் சொல்ல மறைக்கும் பொருள் ஏதும் இல்லையப்பா, உன் மறுச்சியே மறைக்கும் திரையா. அப்ப இது இன்னொரு பாட்டிலையும் சொல்றாங்க, மருண்டவர் இல்ல மகுஷு இந்த மஜுதூபி மறைந்திருந்தாலும் மௌசுக்கின் வாழ்வில் மறைவதில்லைங்காக. மடையனின் அறிவில் மறைந்திருந்தாலும் மகுஷுக்கின் அறிவில் மறைவதில்லை. மறைக்கும் பொருள் ஏதும் இல்லையப்பா, உன் மறுச்சியே மறைக்கும் திரையாகும். அப்ப இப்ப இடிப்பது இல்லாம ஆகாது.
இல்லாமாகிறது இருக்காது. ரைட்டா? அப்ப இப்ப உடல் என்று சொல்லி நீங்க நான் என்று உணர்ற விஷயம் ஆகி, புத்தி உள்ள மனிதனுக்கு புவி உலகம் ஆகி என்றா புவி உலகம் ஆகி, புலனுக்கேற்ப புவியின் புலனுக்கேற்ப காணும் உலகு சுளுத்து நிலையில் மறைகிறதால மறையும் உலகம் ஆகி. அப்ப இது எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு. இது எப்படி தெரியறதுக்கு காரணம் என்னண்டா மறுச்சி இருக்கு உள்ளத்துல. அப்ப நமக்கு இப்ப இருக்கிற இறைவன் தெரியறான் இல்ல, இந்த மறுச்சி இருக்கிறதா இருக்கிற இறைவன் தான் நமக்கு தெரியணும். இருக்கிற இறைவன் நிலை தான் நமக்கு என்ன செய்யணும், புரியணும். அதுக்கு நம்ம அறிவு என்ன செய்யணும், தெளிவாகணும். நிதானமான அறிவு வரணும், புத்தி வரணும். இப்ப அது தெரியலேண்டா இன்னைக்கு அவன் மடையன் என்று சொல்றான். மடத்தனத்திலே இருக்க, மறுச்சியில ஊறி போய் இருக்க. அப்ப அவன் இப்ப இறைவனோட சம்பந்தப்பட்டு அவனோட வாழ்க்கை போகுதா, இல்ல மருண்ட புத்தி மறுச்சியோட தெரிகிற மாய்கை உலகத்தோட சம்பந்தப்பட்ட அவனோட வாழ்க்கை போகுதாண்டா அவனுக்கு காலப்போக்குல விளங்க வேண்டி வரும். நம்ம எந்த வாழ்க்கைக்குள்ள இருக்க முடியும். அப்ப இல்லா பொருள் இருப்பதில்லை, இருக்கும் இறைவன் மறைவதில்லை. அதான பாட்டு. அப்ப இப்ப நீங்க மறுச்சியோட மறதியோட அவசரத்தோட அறியாமையில கண்ட அந்த பாம்போ இருப்பதில்லை, அது இருக்காது. அது நீங்க கண்டது மாத்திரம் தான். அப்படி கண்டீங்க, அப்படி பார்த்தீங்க, அப்படி எடுத்தீங்களே அல்லாமல் அந்த அந்த இடத்தில் அது இல்லை. அப்படி இல்லையா? அப்ப இருக்கும் இறைவன் மறைவதில்லை. அந்த பாம்பண்டு காண்றதுதான் செருக்கு. பாம்பண்டு காண்றது செருக்கு. செருக்கு நோயாளிந்தால் நீயே அன்றி அவனை அன்றி நீ இல்லை. அதை இப்ப இல்லா நானே இழந்து விட்டு இடிக்கும் நானே உணர்ந்து கொள். செருக்கு என்கிற நோயாளிந்தால் அவனை அன்றி நீ இல்லை. கற்பனை நான் மறைந்து விட்டால் ஹக்கான நான் உன்னுடன். அந்த பாட்டு தானே இந்த பாட்டு. நீங்க சொன்ன பாட்டு என்ன? இருக்கும் இறைவன் மறைவதில்லை, அதுக்கு முன்னுக்கும் இல்லா பொருள் இருப்பதில்லை. எப்படி? இல்லா பொருளோ இருப்பதில்லை, இல்லா பொருளோ இருப்பதில்லை, இருக்கும் இறைவன் மறைவதில்லை. அப்ப இப்ப இறைவன் இருக்கான் என்று சொன்னா அவன் மறைவா இல்லை, வெளிப்படையா இருக்கான். அது அப்படி வெளிப்படையா இறைவன் இருக்கான் என்று உணரக்கூடியவன், உணர்ற நிலையில இருக்கிற அவன் தான் இருப்பான் அந்த இருப்பிட. மற்றபடி டைம் சாச்சாண்டு ஒரு ஆள் இருந்துகிட்டு வெளிப்படையா இறைவனை பார்க்கலாம். அப்படின்னா இருக்கிற இறைவனோட டைம் சாச்சாண்டு செல் இல்லாத ஒரு பொருளும் இருக்கும். அப்படி இருக்கிற பொருள் இல்லா பொருள் அது இருக்காது. அப்படி உணர்ந்துகிட்டு இருந்தா மறுச்சி இல்லை, மறைக்கிற பொருள் எதுவும் இல்லை. உணர்ந்தறை நீ உயர்ந்திடுவாய், மறைந்த பல தெரிந்திடுவாய் மல்லுகர் என்று. அப்ப இன்னைக்கு அவர் மல்லுகர் தான். தன்னை உணர்ந்து கொள்ற, தன்னை உணர்த்துற, தன்னை உணர்ந்து கொண்டு இருக்கிற ஒட்டா அவர் மல்லுகரை அல்லாமல் அவர் பொருள் இல்லை. இன்னைக்கு அது பொருள் இல்லை. அப்ப பொருளா இருக்கிற யார் என்றால் இறைவன் தான். அதுதான் அவனை அன்றி நீ இல்லைங்க, அவனை அன்றி நீ இல்லைங்க. இப்ப இவ்வளவு நாள் நான் ஒருத்தன் இருந்தேனே என்று அந்த நம்பினது, நான் ஒருத்தன் உடல் ஒன்று சொல்லி இருக்கேன் என்று சொல்லி நினைச்சது, இது எல்லாமே மாயிகையில வந்து சேர்ந்துரும் மரம். அப்ப இந்த மறுச்சி தான் இவ்வளவு நாளுமே என்ன செஞ்சிருக்கு, என்ன உணர விடாம, எந்த நிலையை அறிய விடாம, எந்த ஊடகத்தை எல்லாம் அவன் பயன்படுத்தி இன்னும் உள்ள நோயில கொண்டு போய் என்ன செஞ்சுட்டான், மாட்ட வச்சுட்டான். இப்ப நான் என்ன உணர்றையும் இல்லை, என்ன அறிகிறேன், நானும் இருக்கேன், இறைவனும் இருக்கான். ரெண்டு நம்புறேன். அப்ப இப்படி இருக்கிற அவன் இல்லா பொருள், அவன் இருக்க மாட்டான், கலைஞ்சிடுவான். கலையாட்டியும் கால அவகாசம் முடிய கலைச்சுட்டுருவான் முடிச்சு. உண்மையோட அவர் ஒரு இடிப்பு எடுக்கலாம்.
உண்மை அவரை இடிக்க விடாது. ஏன் அவர் நான் இடிக்க போறேன் இடிக்க அவருக்கு என்ன செய்யும்? அந்த உண்மை வேதனையை கொடுத்து இல்லாமக்கிட்டு அவரை சாக வச்சுக்கிட்டு இறக்க வச்சுக்கிட்டு அவருக்கு வந்துகிட்டு இருப்பார். அவர் வாழ்ந்துகிட்டு இருக்க மாட்டார். இது நல்ல அழகாக அது சொல்ற ஒரு பாட்டு ஒன்றைக்கு அது ஞாபகம் வந்தா சொல்லுங்க. அதாவது மறை நிலையோட சம்பந்தப்பட்ட அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். மறையோட சம்பந்தப்பட்டவன் அவனுக்கு அவன் வாழ்வில் இருக்கான், வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவர் அவன் செத்துக்கிட்டு இருக்காரு தான் அந்த பாட்டுல எழுதுறான். இவர் செத்துக்கிட்டு இருக்காரு, அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். தஸ்கீருக்கு ஞாபகம் அந்த பாட்டு. மறைவழியில் செல்வோருக்கு எந்நாளும் வாழ்வோம். மறைவழியில் செல்வோர்க்கு எந்நாளும் வாழ்வோம். எந்நாளும் எப்ப முடியும் அந்த நாள்? எந்நாளும் மறை வழியில் செல்வோருக்கு எந்நாளும் வாழ்வோம். அந்த பாட்டு வரியோட அடுத்த வரியும் வருது. அந்த மறை வழிக்கு போகாதவருக்கு எந்நாளும் சாவான், செத்துக்கிட்டே இருக்கிறான். மறுச்சியில் வாழ்வோருக்கு எந்நாளும் சாவு. மறுச்சியில் வாழ்வோருக்கு எந்நாளும் சாவு. மறுச்சியில் வாழ்வோருக்கு எந்நாளும் சாவு. அப்படி என்ன மறுச்சியில வாழ்வதற்கு எந்நாளும் என்ன செய்கிறாரு? செத்துக்கிட்டு இருக்காரு. பாட்டின் படி மறுச்சியில வாழ்றவர் எந்நாளும் என்ன செய்யறாரு? செத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப மறுச்சியில் வாழும் மனிதன் எங்க வாழ்கிறான் சொல்றாவா? ஒரு பாட்டுல செல்வருதுவா, மறுச்சி புலனில் வாழும் மனிதன் எங்கே வாழ்கிறான் என்று இருக்கா. அங்கால சொல்றா என்ன? மறுச்சி புலனில் வாழும் மனிதன் எங்கே வாழ்கிறான்? மனதில் சாகர இடத்தை சொல்றா, எங்க செத்துக்கிட்டு இருக்கான்னு அடுத்த பாட்டுல மனதில் உள்ள மறைந்த நெருப்பில் மறந்து வாழ்கிறான். இப்படி இவன் மறந்து இந்த நெருப்புல வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்வு. அப்ப அந்த பாட்டு எடுங்க. மறுச்சியில் வாழ்ற மனிதன் என்னாலும் சாவும், செத்துக்கிட்டு இருக்கான். மறை வழியில் வாழ்றவன் என்னாலும் என்ன செய்யறான்? வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்ப இன்னைக்கு சஜா இந்நேரமும் நமக்கு இறை உறவு இல்லாதவன் இன்சானா, அவன் இருதயத்தில் இருப்பவன் செய்தான். இவன் செய்தான் என்ன செய்வான்டா, அவரை உணர்றதுக்கு அவரை நிலையை அறியறதுக்கு தந்த ஊடக இல்லத்தையும் என்ன செய்வான்? பயன்படுத்தி அவரை மனதில இருக்கிற அந்த மறைஞ்சிருக்கிற நெருப்புக்க கொண்டு போய் போட்டு என்னாலும் அந்த மறந்து அந்த நெருப்புக்குள்ளேயே வாழ்ற மாதிரி வாழ வைக்கான். இதை உடைச்சி உங்களுக்கு பேசுறேன்னா பெரிய ஒரு உறவாட்டம் நடத்தணும். இதை நீங்க உணர்ந்து கொள்ளலாம். நீங்க ஏன் உங்களுக்கு பசி வருகுது என்று சொல்லி நீங்க ஒரு ஆழ்ந்த சிந்தனையில போய் இருந்தா இல்லாட்டி என ஆடி ஓடி அழுப்படைந்த ஆண்மகனை கேளடா, ஆசை ஏன் புறப்பது ஆழ்ந்து சிந்தித்து பாரடா என்று இதை சிந்திச்சிங்களா. இன்னைக்கு நெருப்புக்குள்ளாவை எப்படி கொண்டு போய் அந்த மறந்து வாழ்றோம், நெருப்புக்குள்ள வாழ்றோம். நெருப்புக்குள்ள எப்படி அவன் நம்மள வாழ வைக்கான்? நெருப்புக்குள்ள வாழ்றோமா? செத்துக்கிட்டு இருக்க மாட்டான். அங்க போய் பார்த்தா செத்துக்கிட்டு இருக்கான், நம்மள சாக வச்சுட்டு இருக்கான். அவன் என்ன செய்ய போறான்? இப்ப அப்படியே சாக வச்சு சொல்லாமல் இனம் வேற இனமா மாத்திட போறான். அப்ப அவன் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இவர் மறுச்சு புலனில் வாழும் மனிதன் எங்கே வாழ்கிறான்னு அங்க இங்க சொல்றாங்க. அந்த மறுச்சியோட வாழ்றவன் என்னாலும் செத்துக்கிட்டு இருக்கானுங்க, சாவும் இல்ல. மறை வழியில் வாழ்றவன் என்னாலும் வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. அப்ப யார் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கா? யார் இப்ப? அப்ப இது ரகசியம். இதெல்லாம் தெளிவா நீங்க உணரலாம். நீங்க உங்களை உணர்ற இடத்துக்கு வந்து நீங்க உணர்ந்தீங்களா, எந்நேரமும் இறைவண்ட உறவை உங்களோட உள்ளத்துல சம்பந்தப்பட்டுக்கிட்ட இருந்தா நீங்க இன்சானா இருப்பீங்க, இறை உறவோட இருப்பீங்க. உங்களை ஒரு எப்படி அழிக்கிறீங்க, எப்படி இனி இல்லாமக்குற நீங்க பிரதிநிதிவா? ஹலீஃபாவை அவன் என்னத்துக்கு படைச்சான்? அழிக்கிறதுக்கா, வச்சுக்கிறதுக்கா? அப்ப என்றும் உள்ள இறைவனோடு நிலையாக இருப்பவன் நீயே, நீதான்.
இவர் இறை உறவோட உள்ளவன் மறை வழியில வந்துட்டு போறவன். இப்ப இவர் இல்லை, இப்ப அவர் அந்த இடிப்புல அவனே அன்று நீ இல்லை, அவன் தான் இருக்கான். இப்ப இவற்ற இடிப்புல இறைவன் இருக்கானா, இறைவன் இடிப்புலாம் இவர் எந்த இடிப்பு எவ்வளவு நாள் இருந்தையா? அவன் இடிப்புலாம் இவர் என்ன செஞ்ச, எந்த இடிப்பு எந்த நிலை என்று சொல்லி இவர் இவ்வளவு நாளும் அறியாம புரியாம மகிழ்ச்சியில என்ன செஞ்சிருக்காரு, திரையாயிருந்திருக்காரு. தன்னை உணர்ற, தன்னை இடிப்ப அறிகிற முடியாம அந்த திரையாயிருந்திருக்காரு. அப்ப இவர் யாரு? இவருக்கு விரோதி, இவரே விரோதி. நீயே உனக்கு விரோதியடா, நிந்திக்கும் மனமே சாட்சியடா. உண்மை என்றும் உண்மை உனக்கு விரோதியான சொல்றாங்க. அப்ப இப்ப இடிக்கும் இல்லா பொருளை இல்லாட்டி இல்லாத நாணை இழந்து விட்டு இடிக்கும் நாணை உணர்ந்து கொள் என்ற விஷயத்துல நாம என்ன செய்ய வேண்டியிருக்கிறோம்? எந்த மைக்கோ பண்ணிட்டு இருக்க? யார் இல்லையா? சாச்சட மைக்கை தான் பண்ணிக்கோ. எந்தையும் இந்த உங்களோட சத்தம் போட்டு இல்லாம ஒரு சத்தம் போட்டு யாரோ பண்ணிட்டு இருக்கு. முகமது கானி கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க, நான் கேட்டுட்டீங்க. கொஞ்சம் சாச்சாட கேள்வி கிளியரப்ப மைக்கு சாச்சட மைக். ஓ, சாச்சட மைக்க ஓ பண்ணி வைக்கிறதான்னு இல்லை, ஓ பண்ணி வச்சு கேள்விகளே வேறு கேள்வி எடுப்போம்.